Hello everybody. So today நம்ம பார்க்க போறது என்னன்னா எக்கோ சர்வர் அண்ட் எக்கோ கிளைண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் எங்கள் எக்கோ சர்வர் அண்ட் எக்கோ கிளைண்ட் பற்றி ஜாவா ஃபைல் வந்து கிரியேட் பண்ணிக்கணும். செப்பரேட் ஜாவா ஃபைல்ஸ் வந்து கிரியேட் பண்ணணும். இது வந்து எப்படி கிரியேட் பண்ணுவீங்கன்னா உங்களோட கிளாஸ் நேம் இருக்கு இல்லையா, எக்கோ சர்வர் எக்கோ கிளைண்ட் தான் நம்ம வந்து கிளாஸ் நேமாக கிரியேட் பண்ணுறோம். அதனால் அதை வந்துட்டு செப்பரேட்டாக நம்ம வந்து கிரியேட் பண்ணி வச்சுக்கிறோம். இப்படி இது வந்து VS Code இல்லை நோட் பேடில் வந்து பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு எக்கோ சர்வர் ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு பப்ளிக் கிளாஸ் எக்கோ சர்வர்னு டைப் பண்ண போகிறோம். ஸோ நம்ம வந்துட்டு பப்ளிக் கிளாஸ் எக்கோ சர்வர்னு டைப் பண்ணுறோம். ஓப்பன் பண்ணுறோம் கிளாஸை. இதுக்குள்ள நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம சர்வரில் என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு பிரிண்ட் பண்ண போகிறோம். எப்படின்னா நம்ம வந்துட்டு இந்த கிளைண்ட் இருக்கு இல்லையா, கிளைண்ட்டில் வந்துட்டு நம்ம வெயிட் பண்ணுறோன்னு மாதிரி ஃபஸ்ட்டு பிரிண்ட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு இந்த பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ஸ்ட்ரிங் ஏரியாஸ் கூட எழுதணும். இது எழுதுனதுக்கப்புறம் மெயினாக சர்வர் கிளைண்ட்னு என்னதுங்க, சர்வர்னால் நம்ம வந்துட்டு நிறையா இன்ஃபர்மேஷன் சர்வரில் இருக்கும். கிளைண்ட்னா யார், நம்ம வந்து ரெக்வஸ்ட் பண்ணுற ஆள் கிளைண்ட். ஸோ கிளைண்ட் வந்துட்டு நமக்கு வெயிட் பண்ணுறோன்னு மாதிரி நம்ம வந்து சர்வரில் நம்ம எழுத போகிறோம். அப்புறம் தான் அந்த கிளைண்ட் ஆக்சஸ் பண்ணும்போது நம்மளுக்கு அதை ரிப்ளை பண்ணுற மாதிரி, புரியுதுங்களா? அதனால் ஃபஸ்ட்டு system.output.println போட்டு வெயிட்டிங் ஃபார் கிளைண்ட்னு எழுதுகிறோம். இது ரன் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு நம்ம சர்வர், அதனால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் லைன் வந்துட்டு சர்வர் சாக்கெட் கிரியேட் பண்ண போகிறோம். சர்வர் சாக்கெட்னு என்னங்கன்னு நீங்கள் கேட்கலாம். இது வந்துட்டு ஒரு சர்வருக்கு ஒரு ஐடென்டிட்டி மாதிரி, ஃபிசிக்கல் அட்ரஸ்லாம் இருக்குல்ல, ஐபி அட்ரஸ்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி சர்வருக்கு அந்த சர்வரோட ஐடி மாதிரி, ஓகேங்களா? ஸோ அதனால் புதுசாக இப்போது சர்வர் சாக்கெட் அப்படின்னு கிரியேட் பண்ணுறோம். இந்த சர்வர் சாக்கெட், அதோட ஆப்ஜெக்ட் நேம் வந்துட்டு எஸ்எஸ்ன்னு வைக்கிறோம். அப்புறமா நியூ புதுசாக கிரியேட் பண்ணுறோம் இல்லையா, அதனால நியூ சர்வர் சாக்கெட். அதுக்கப்புறம் அந்த சர்வர் ஐடி போடணும். அதுக்கு வந்து 9806 நம்ம ஒரு ஐடி கிரியேட் பண்ணுறோம், ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தாங்கன்னா எரர் மாதிரி வருது. இது ஏன் எரர் வருதுன்னா, இந்த பேக்கேஜ் நம்ம வந்துட்டு இம்போர்ட் பண்ணல, சர்வர் சாக்கெட்டோட பேக்கேஜ் இம்போர்ட் பண்ணல. அதனால நம்ம வந்துட்டு இப்போது இம்போர்ட் பண்ண போகிறோம். இம்போர்ட் java.net.server socket. ஓகே, இப்போ திருப்பி பார்த்தா திருப்பி எரர் வருது. என்ன எரர்னு பார்த்தா அன்ஹேண்டில்டு எக்ஸப்ஷன் டைப் அப்படின்னு ஒரு எரர் வருது. அதனால் நம்ம வந்துட்டு இது ஏன் வருதுன்னா, சம்டைம்ஸ் எரர் கேன்ட் ஹேப்பன். ஸோ வி யூஸ் ட்ரை எக்ஸப்ஷன் ஹேண்டிங் பண்ண போகிறோம், ட்ரை அண்ட் கேட்ச் வச்சு. ஸோ இதெல்லாம் ட்ரையிலே தூக்கி போடுறோம். அதுக்கு ஏற்ற மாதிரி கேட்சையும் நம்ம ரெடி பண்ணுறோம். கொஞ்சம் இன்டர்நேஷனில் பார்த்து ரெடி பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு எக்ஸப்ஷன் குள்ளே வந்துட்டு பிரிண்ட் ஸ்டாக் ட்ரேஸ் ன்னு போடுவோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு சாக்கெட் கிரியேட் பண்ணிடலாம். சாக்கெட் வந்துட்டு நியூ சாக்கெட்னு வச்சு கிரியேட் பண்ணுறோம். ஆனால் சாக்கெட்டுக்கு வந்து நியூன்னு போடக்கூடாது, ஏன்னா வந்துட்டு ஏற்கனவே இருக்குல்ல அந்த எஸ்எஸ் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதனால எரர் காமிக்குது, டைப்போ எரர் காமிக்குது. இது இப்போ நம்ம பார்க்கல, லாஸ்ட்டாக அதை ரெடி பண்ணிடலாம். ஸோ அதே மாதிரி சாக்கெட்டுக்கும் அதே மாதிரி பேக்கேஜ் வந்து இன்ஸ்டால் பண்ணுறோம், இம்போர்ட் பண்ணுறோம் java.net.socketன்னு. அந்த எஸ்எஸ் வந்துட்டு cannot be resolved to a type வந்துடுது, எரர் காமிக்குது. நியூ வந்து இருக்கக்கூடாது, ஏன்னா அது ஏற்கனவே எக்ஸிஸ்டிங் தான் நம்ம பண்ணுறோம் எஸ்எஸ்ங்கிறது, அதனால எரர் காமிக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு திருப்பி அதே மாதிரி பிரிண்ட் பண்ணிடுறோம், கனெக்ஷன் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகிடுச்சுன்னு. ஏன்னா வந்துட்டு இப்போ வந்துட்டு கிளைண்ட் வந்துட்டு இதுக்குள்ளே வந்துட்டாங்கன்னா நம்ம வந்துட்டு அந்த சாக்கெட் வந்து அக்செப்ட் பண்ணிட்டோன்னா கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் ஆகிடுதுன்னு அர்த்தம். அதனால கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ்னு நம்ம போட்டுடுறோம். நெக்ஸ்ட்டு வந்து கேட்ச்லேயும் அதே மாதிரி பிரிண்ட் ஸ்டாக் ட்ரேஸ்னு போட்டுடுறோம். இப்போ ஏதாவது எரர் வந்துச்சுன்னா அந்த பிரிண்ட் ஸ்டாக் ட்ரேஸ் வந்து ஒரு இன்பில்டான ஒரு இது எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்கோட ஃபங்க்ஷன், அதனால் அப்படி போட்டுடுறோம் நம்ம. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம கிளைண்ட்டில் வந்து பார்க்கலாம். கிளைண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் பப்ளிக் கிளாஸ் எக்கோ கிளைண்ட் போடுறோம். அதுக்கப்புறம் திருப்பி அதே மாதிரி பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ஸ்ட்ரிங் ஜிஎஸ், இது வந்துட்டு மெயின் ஃபங்க்ஷன் நம்ம சொல்கிறதுனால அப்படி போடுறோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அதே மாதிரி பிரிண்ட் பண்ணுறோம், என்னென்னா வந்துட்டு கிளைண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு. இப்போ வந்து தனித்தனியாக நம்ம பிரிண்ட் பண்ணுவோம், தனித்தனியாக ரன் பண்ணுவோம், கிளைண்ட்டு தனியாக சர்வர் தனியாக. அதனால் வந்துட்டு
கிளைண்ட் ஃபஸ்ட்டு சர்வர் ஃபஸ்ட்டு ரன் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து கிளைண்ட்டை ரன் பண்ணுவோம். கிளைண்ட் ரன் பண்ணும்போது கிளைண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு தெரியறதுக்காக நம்ம வந்துட்டு சும்மா ஒரு பிரிண்ட் லைன் கொடுக்குறோம். கிளைண்ட் ஸ்டார்டர்னு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு சாக்கெட் வந்து கிரியேட் பண்ணுறோம். சாக்கெட் எஸ்ஓசி ஈக்குவல் டு நியூஸ் சாக்கெட் போட்டதுக்கப்புறம் உள்ளே வந்துட்டு நம்ம எந்த எந்த என்ன சொல்கிறது, என்னோட இது வந்துட்டு இது பண்ணுறோம்னு சொல்கிற மாதிரி லோக்கல் ஹாஸ்ட், இது ரெண்டுமே சர்வரும் கிளைண்ட்டும் ஒரே மிஷினில் ரன் ஆகுது. நம்ம வந்து லோக்கல் ஹாஸ்ட்னு கொடுக்குறோம். அப்புறம் வந்து சாக்கெட் வந்து லிங்க் பண்ணுறோம். அந்த சர்வரை லிங்க் பண்ணுறதுக்காக அந்த நம்பர் கொடுக்குறோம், ஐடி கொடுக்குறோம். 9807 சர்வரில் கொடுத்தோம் இல்லையா, அதே தான் இதுலேயும் கொடுக்குறோம். ஸோ அந்த மாதிரி சாக்கெட் திருப்பி இம்போர்ட் பண்ணுறோம். இங்கே இம்போர்ட் பண்ணாததுனால இம்போர்ட் java.net.socket. இது பண்ணதுக்கப்புறம் இப்போது கரெக்டாக இருக்கணும். நான் வந்துட்டு எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் எரர் வரதுனால நம்ம திருப்பி ட்ரை கேட்ச் அங்கே பண்ண மாதிரியே திருப்பி அதே மாதிரி வந்துட்டோம். இது காப்பி பண்ணிட்டு தூக்கி அங்கே போடுறோம். இதையும் காப்பி பண்ணிவிட்டு தூக்கி அங்கே போடுறோம். இப்போல்லாம் எரரெல்லாம் வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் சேவ் பண்ணி Ctrl+S கொடுத்துட்டு சேவ் பண்ணி விட்டுருங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த இதையும் பண்ணணும் இல்லையா, e.print stack trace அதையும் போட்டு சேவ் பண்ணிவிடுங்க Ctrl+S கொடுத்துட்டு. இப்போ நம்ம வந்து நம்ம ரன் தான் பண்ணணும். ரன் பண்ணுறதுக்கு மேலே வந்து டெர்மினல் இருக்கும், டெர்மினல் ஓப்பன் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் ஸ்டார்ட் டீபக்கிங் ஒரு செகண்டு ஓப்பன் பண்ணிடுச்சுன்னா டெர்மினல் வரும். டெர்மினல் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுக்கோங்க டிஃபால்ட்டாக நீங்கள். அப்போ தான் நம்ம வந்து ரெண்டுத்தையும் சைமல்டேனியஸாக ரன் பண்ண யூஸ் ஆகும். ஃபஸ்ட்டு வந்துட்டு சர்வரை ஃபஸ்ட் ரன் பண்ணுறோம். ஜாவா.சி, அப்புறம் கிளாஸோட ஃபைலோட நேமு echoserver.java, திருப்பியும் ஜாவா இந்த சைடு வந்து திருப்பி டைப் பண்ணணும். ஜாவா echoserver.javaன்னு போடுறோம். அது கம்பைலர் ஆன் பண்ணுறதுக்காக ஜாவாஸ்கி போடுறோம். இது வந்து அப்புறம் ரன் பண்ணுறதுக்காக. அப்புறம் இங்கே வெயிட்டிங் ஃபார் கிளைண்ட்னு வருதுங்க இல்லையா ஃபஸ்ட் லைனில். அப்புறம் திருப்பி அதே மாதிரி இது கிளைண்ட்டுக்கும் நம்ம ரன் பண்ணுறோம். ஜாவா.சி echo_client.java. அதுக்கப்புறம் அதே மாதிரி ஜாவா echo_client.java போட்டாச்சு. இப்போ ரன் ஆகிடுச்சு, கனெக்ஷன் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகிடுச்சு. இப்போ வந்துட்டு நம்ம சர்வரும் கிளைண்ட்டும் ரெண்டுமே மர்ஜ் ஆகிடுச்சு. TCP எக்கோ சர்வர் வச்சு நம்ம சூப்பராக பார்த்தாச்சு. தேங்க்யூ அண்ட் ஹாவ் அ கிரேட் டே. தேங்க்யூ.